எனது பவுன்சர்களுக்கு மட்டும் இத்தன லட்சம் சம்பளமா? நயன்தாரா பத்தி பிரபலம் என்ன இப்படி சொல்லிட்டாரு? தமிழ் சினிமாவுல முன்னணி நடிகைகள்ல ஒருத்தரா 20 வருஷத்துக்கும் மேல இருக்கிறவங்க தான் நயன்தாரா. இயக்குனர் விக்னேஷ் சிவனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. கல்யாணமாகி குழந்தை பெத்ததுக்கு பின்னாடியும் தொடர்ந்து பிஸியா நடிச்சிட்டு வரக்கூடிய நயன்தாரா கடைசியா டெஸ்ட் படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் சுமாரான வரவேற்பை தான் பெற்றிருந்தது. இந்த நிலையில அவங்க பத்தி பிரபல பத்திரிகையாளர் அந்தரன் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. நானும் ரவுடிதான் படத்துல நடிச்சப்போ இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் காதல் மலர்ந்தது. அந்த காதலோட கொஞ்சம் வருஷங்கள் 2 பேரும் லிவிங் டுகெதர்ல இருந்தாங்க. பின்னாடி மகாபலிபுரத்துல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி தொடர்ந்து படங்கள்ல நடிச்சிட்டு வந்த அவங்க வாடகை தாய் மூலமா 2 மகன்கள பெத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹிந்திலயும் ஜவான் மாதிரியான படங்கள்ல நடிச்சு அறிமுகமானாங்க. கல்யாணத்துக்கு பின்னாடி நடிச்சுட்டு வரக்கூடிய அவங்கள சுத்தி சில பிரச்சனைகளும் எழுந்திருக்கு. அதுல முக்கியமானது அவங்களுக்கும் தனுஷுக்கும் இடையில நடந்த பிரச்சனை. அவங்க இப்போ சுந்தர் சி இயக்கத்துல மூக்குத்தி அம்மன் படத்துல 2வது பாகத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆயிருக்காங்க. படத்தோட பூஜையில மீனாவ அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு, ஷூட்டிங் அப்போ நயனுக்கும் சுந்தர் சிக்கும் இடையில மோதல் ஏற்பட்டதாவும் தொடர்ந்து பேச்சுக்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இப்போதைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிட்டதா திரைத்துறையில சொல்லப்படுது. இந்த நிலையில நயன்தாரா பத்தி பிரபல பத்திரிகையாளர் அந்தரன் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ட்ரெண்ட் ஆயிருக்கு. நயன்தாரா பத்தி ஒரு வீடியோவுல பேசின அவரு, நயன்தாரா நடிக்கக்கூடிய படங்களுக்கு அவங்க கூட பவுன்சர்களும் வராங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகுது. அதையும் தயாரிப்பு நிறுவனம் தான் கொடுக்கணும். இப்படி செலவு செஞ்சாலும் நயன்தாரா நடிக்கக்கூடிய படங்கள் எதுவுமே பெருசா லாபத்த குடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் காரணமா தான் அவங்களுக்கு பதிலா புது நடிகைகள தேட ஆரம்பிச்சுட்டாங்க. படத்துல நடிச்சப்போ நயன்தாரா ஒருத்தர் கூட காதல்ல இருந்தாங்க. அதனால ஷூட்டிங்ல கவனம் செலுத்தாம ஃபோனும் கையுமா இருந்தாங்க. அத தெரிஞ்சுக்கிட்ட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி அவங்கள கூப்ட்டு திட்டுனதுக்கு அப்புறம் தான் ஒழுங்கா நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்பல்லாம் தயாரிப்பாளர்கள் கிட்ட எல்லை மீறி நடந்துக்கிறாங்க. அதனால தான் அவங்கள இவங்க ஒதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு.